அப்படி உள்ளான மனுஷனிலே நாம் பலப்பட்டவர்களா இல்லை. அநேக நேரங்களில் மனசு ரொம்ப சோர்வாக இருக்குது. பாருங்கள், ஒரு மனிதனுடைய சோர்வாக இருக்கும், அவருடைய மனிதனுடைய மனசு சோர்வாக இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காகவே உடலும் சோர்வாக தான். பாருங்க, ரொம்ப பயங்கரமான கடுமையான ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். மனசு ரொம்ப சோர்வாக இருக்குது, ஆனால் சரீரத்தில் எந்த பலவீனமே இல்லை அப்படின்னாலுமே நம்முடைய வேலைகளை செய்வதிலே நம்முடைய சரீரம் கொஞ்சம் ஸ்லோவாக. ஆமாவா இல்லையா? உங்களுக்குலாம் அப்படி இல்லைங்க, மனுஷங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கும். ரலிலியா சொல்லாமா? மனசில் ரொம்ப கவலையாக இருக்குது, மனசில் ரொம்ப பலவீனமாக இருக்குன்னா நம்ம செய்கிற வேலையே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாயிரும். அப்படியே எண்ணத்தை போட்டுக்கிட்டு அப்படியே உறங்கி இருந்துச்சு ரொம்ப அப்படியே. ஏன் அப்படின்னா மனசு எப்படிப்பட்டிருக்கு? பலவீனப்பட்டிருக்கு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன். வசனம் பலவீனப்படுகிறோம். சரீர பிரகாரமாய் மாத்திரமல்ல, அநேக நேரங்களிலே நம்முடைய உள்ளான மனுஷனில் பலவீனப்பட்டு போகிறார். அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படவும் அப்படின்னு சொல்லுது. உள்ளான மனுஷனிலே வல்லமையாய்